பின்னால ரமலான்ல நோன்பு கட்டாயம் பிடிக்கணும் என்று கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதாவது குர்ஆன் இறங்கி 15 வருடங்களுக்கு பின்னால் 15வது வருடம் குர்ஆன் இறங்கி 15வது வருடம் தான் இந்த நோன்பு என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுகிறது. அதுக்கு முன்னால நோன்பு என்ன செய்யல, கடமையாக்கப்படவில்லை. அப்ப 15 வருடங்களுக்கு பின்னால கடமையாக்கப்படுகிறது என்றா அதுக்கு அல்லாஹ் ரீசன் என்ன சொல்றான்? குர்ஆன் இறக்கப்பட்டதுதான் அந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பு கடமையாவதற்கான காரணம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நிகழ்வு ரமலானில் குர்ஆன் இறங்கியது. இது ரமலானுடைய வரலாற்று செய்திகளில் ஒன்றாக நீங்கள் சொல்வதாக இருந்தால் முதலாவது எதை சொல்லணும்? அல் குர்ஆன் இறங்கியதை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதனால் ரமலான் என்ன செய்கிறது, அந்த இடத்துல சிறப்பு பெறுவதை பார்க்கிறோம். எனவே குர்ஆனால் தான் ரமலானுக்கு சிறப்பு. ரமலானால் குர்ஆனுக்கு சிறப்பு அல்ல, குர்ஆனால் தான் ரமலான் மாதத்துக்கு சிறப்பு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த ரமலானுடைய நிகழ்வுகளிலேயே வரலாற்று புகழ்மிக்க நிகழ்வாக இரண்டாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படி என்று சொன்னால், பத்ர் என்ன செய்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்கிறது, நிகழ்கிறது. இப்போ இதனுடைய தர்த்தீபில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது பிரதானமான யுத்தம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயம் ஆட்சி அதிகாரத்தோடு எதிர்கொண்ட யுத்தம் என்ற பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தம் நிகழ்ந்தது எப்பொழுது? இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். அதிலே சிறப்பம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், ரமலான் எந்த வருடம் கடமையாகிறதோ, எந்த வருடம் ரமலான் கடமையாகிறதோ அதே வருடத்தில் என்ன செய்யுது, இந்த யுத்தம் நடக்குது. ரமலான் கடமையாகி 2வது வருடத்தில் அல்ல, ரமலான் கடமையாகி 3வது வருடத்தில் அல்ல, ரமலான் எப்ப கடமையாகிச்சோ அதே வருடத்தில் என்ன செய்து இந்த யுத்தம் நடக்குது. ரமலான் எப்ப கடமையாகுது? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபானில் ரமலான் கடமையாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷஅபானில் ரமலான், அதாவது ஷஅபான் என்ன, அதுக்கு அடுத்த மாசம் என்ன, ரமலான். அந்த ஷஅபான்ல இந்த அதாவது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. கடமையாக்கப்பட்டு அந்த மாதம் முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த நோன்பு பிடிக்கிறதுல 17வது நாள் என்ன நடக்குது, இந்த பத்ர் யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. ஜும்மா தினம் அன்று 17வது நாள் இந்த ரமலான் மாதத்திலே யுத்தம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரதானமான அம்சம் என்ன என்று சொன்னால், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல ரமலானுக்கு முந்தின மாதம் ஷஅபான்ல என்ன செய்கிறது, கடமையாக்கப்படுது. அப்ப முதல் வருடம் முஸ்லிம்கள் கடமையாக நோன்பு பிடிக்க போறாங்க ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதே மாதத்திலே அதே வருடத்திலே என்ன செய்கிறது, முதல் யுத்தமும் என்ன செய்யுது, நடக்குது. அப்ப முதலாவது ரெண்டுமே என்னது, முதலாவது கடமையாக்கப்பட்ட முதலாவது வருடம், அது யுத்தம் நடக்கக்கூடிய முதலாவது வருடம், இரண்டுமே என்ன செய்கிறது, ரமலான்ல என்ன செய்கிறது, நடக்கிறது என்றால் இதுலையும் நீங்க பிரதானமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்ட நேரத்தில் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு பலகீனம் இருந்தது. ஒரு மாசம் நோன்பு பிடிக்க வேண்டியிருக்குது, இந்த டைம்ல நோன்பு வேற யுத்தம் வேற கடமையாகுது என்றது எவ்வளவு பலகீனம் ஏற்பட்டிருக்கணும். ஆனால் நோன்பு பலகீனத்தை என்ன செய்யவில்லை, ஏற்படுத்தவில்லை, பலத்தை தான் என்ன செஞ்சது, ஏற்படுத்தியது என்பதை நம்ம பார்க்கிறோம். பலத்தை தான் ஏற்படுத்தி